ஸோ ஹலோ ஃபெல்லாஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு சீரியஸாக தான் இருக்கும். பெருசாக இந்த எடிட்டும் இருக்காது. என்ன அப்படின்னா, ஸ்டாப் நார்மலைசிங். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் சில விஷயங்கள் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் பேச போகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சும் தெரியாமலேயும் நம்ம எல்லோரும் வந்துட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டுருக்கோம். நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இட்ஸ் நாட். ஃபஸ்ட் விஷயமே என்ன பண்ணால், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல சில டேர்ம்ஸ் இப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறது சொல்ல தேவையில்லை, உனக்கு தெரிஞ்சிருக்கும். சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேர்ம்ஸோட மீனிங் அப்படி கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இது என்னடா இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இல்லைடா இதுதான் இதுதான் வந்து ட்ரெண்டு, எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வை எல்லோரும் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. வை ஸ்டாப் நார்மலைசிங் த ஷிட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நான் வந்துட்டு 2026 வந்துட்டோம். இன்னமும் ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் அப்படி இருக்கான், நீ இப்படி இல்லை, நீ இது பண்ணாத கரெக்டு, இது பண்ணால் தப்புன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிவிட்டு பள்ளி பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் நார்மலைசிங் த ஷிட். ஸோ நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா, அவங்க காலேஜில் வந்துட்டு ஸ்டாஃப்ஸும் சரி, சில பல எம்ப்ளாயிஸும் சரி, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சுத்தமாக வந்து காமன் சென்ஸே இல்லாத மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் செம்ம இரிட்டேஷன் ஆகும். நீங்கள் என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறத வந்து காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதையே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆக்சுவல் ரீசனே சொன்னால் கூட வந்துட்டு, இல்லை நான் சொல்கிறது கரெக்ட், நீ அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்படி எரிச்சலாகுது. என்னடா அது பண்ணுறீங்க, டே காமன் சென்ஸ் யூஸிங்க. ரீசெண்டாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னா காமன் திங் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. காமனாக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அதான் கரெக்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். காமனாக இப்போ இந்த பசங்க கட் அடிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு அப்போ காமனாக இந்த பசங்க இதை பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த பசங்க அதை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தயவு செஞ்சு இப்போலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லோரும் சேம் கிடையாது. ஆல் ஆர் நாட் சேம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சேமாக ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிறது ஐ திங்க் அது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ வரைக்கும் அது வந்து அப்படி தான் நம்ம முடியும்னு நினச்சிட்ருக்கோம். பட் இட்ஸ் நாட். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். நான் வந்து சும்மா எனக்கு வந்துட்டு திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு, இது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த சேனல் அப்படிங்கிறத நான் வந்துட்டு என் லோன்லினஸை போக்குறதுக்காண்டி, நான் வந்துட்டு மற்ற இன்ஃப்ளூயன்ஸர் மாதிரி ஸோ மட்டத்தனமாக அவங்களை வந்து எதுக்காண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். உங்கள் லைஃப் நீங்கள் மஜா பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப், மேத்யூ. பை.